ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்போம். ஹாப்பி டியூஸ்டே. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் வந்து பனிவரகு நூடுல்ஸ். இது வந்து நாங்கள் சென்னை போயிட்டு வரும்போது நைட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். வெஜிடேரியன் ஹோட்டல், நேம் மறந்துட்டேன். அங்கே இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை வாங்கிட்டு வந்தேன். ஒருத்தவங்களுக்கு இது பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாங்க. ஆனால் அடி வாங்கிட்டு சாதம் சாப்பிட்டுட்டு போனாங்க. அது யாருன்னா என் பெரிய பாப்பா தான். அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாங்க. நைட்டு 2 பேரும் எங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு தாங்கன்னு ஒரு மெனு சொல்கிறாங்க. இவங்க வந்து லஞ்சுக்கு நூடுல்ஸ் வேணுமா, மார்னிங் டிஃபனுக்கு நூடுல்ஸ் வேணுமா, அதுவும் எல்லோ கலர் தான் நூடுல்ஸ் இருக்கணுமா அப்படின்றாங்க. இவங்க வாழைக்காய் வேணும், சாம்பார் வேணும் அப்படிங்கிறாங்க. எனக்காக வாழைத்தண்டு வச்சுக்கிட்டேன். பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். பெரிய பாப்பாவுக்கு ரைஸு, வாழைக்காய், சொரைக்காய் சாம்பார் இதுதான். சின்ன பாப்பாவுக்கு வந்து நூடுல்ஸும் கெச்சப் இல்லை. அப்புறமா கீழ் வீட்டில் போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் வாங்கிட்டு வந்து வச்சேன். அதனால் அதை நான் வீடியோ எடுக்கலை. ஸ்நாக்ஸ்க்கு ஆரஞ்சும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும். எனக்கு என்னமோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் நான் எத்தனை மணிக்கு இன்றைக்கி எழுந்தேன்னா 4 o'clock எழுந்து வீட்டில் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு 5:30க்கு மேலே சமைக்க ஆரம்பித்தேன். ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு 7:30 ஆனிச்சு கரெக்டாக. எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். இல்லை காலிஃப்ளவர் சில்லிக்கும் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். ஈவினிங் வந்து செய்யணும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ பாப்பா 2த்தையும் ஸ்கூலில் அனுப்பி விட்டுட்டு எனக்கு அவ்வளோ நெஞ்சு வலிக்கும். ஏன்னா பாப்பா 2த்தையும் கத்திக்கிட்டே இருக்கிறது, சாப்பிடுங்க டைம் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்ல. வீடு இப்படி தான் இருக்கும். இதை இனிமேல் நான் நீட் பண்ணி நான் சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உட்கார்றதுக்கு கரெக்டாக 11, 11:30 ஆகிடும். உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்